ஹாய். இன்றைக்கி நம்ம கிராமத்து சைடில் மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப நேரம் வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் வெங்காயம் எந்த குழம்புக்காக இருந்தாலும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கருவாட்டு குழம்புக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும். அரோமா நல்லாயிருக்கும். ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது போட்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நான் 2 சைஸ் பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். அப்புறம் நல்லா வதக்கி விட்டு நல்லா குழைய வதக்கி விடணும். தக்காளி வெங்காயம் ரொம்ப நல்லா கிரேவி மாதிரி வரணும். கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட அப்புறம் உங்களுக்கு தேவையான காய் ஆட் பண்ணிக்கங்க. நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அது நல்லா அந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே ஆட் ஆகிற மாரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லி கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் கிளறி விடணும். கிளறி விட்டு அது ஒரு பாருங்கள், இதிலே தெரியும் அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. நல்லா மெர்ஜானோடனே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. நான் வேர்க்கடலை கொஞ்சம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சோடனே தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. புளி கரைச்சி சேர்த்துக்குங்க. புளி கரைச்சி கொஞ்சம் ஒரு கொதிச்சோடனே எண்ணெய் கருவாடு வச்சுருக்கீங்களோ அது போட்டுங்க. நான் வாழைக்கருவாடு தான் எடுத்துருக்கேன். கருவாடு போட்டு ஒரு கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு உடனே கொத்தமல்லி போட்டு மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மண் சட்டின்றதால அதனுடைய ஹீட் அதில் இருக்கும். அது அப்போவே கருவாடு வெந்துடும்.